எல்லாம் செயல்கூடும் எண்ணானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையத்து அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி. எல்லா சித்த வைத்திய நண்பர்களுக்கும் ரசவாத ஆய்வாளர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது இங்கே இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வெள்ளி குரு. இப்போ வெள்ளி குருனா வெள்ளி பஸ்போ வெள்ளி சுண்ணம்னு கூட சொல்லலாம். அதாவது ஒரு உலோகத்தை உப்பாக மாற்றும் முறை. அந்த உப்பை வைத்து உலோகமாகவும் நம்ம மாற்றலாம். முதல்ல வந்தீங்க அந்த உலோகத்தை எப்படி உப்பாக மாற்றுறது, அதில் என்னென்ன பொருள் இணைச்சா அது குருவாக மாறுது. குருனா நம்ம ரசவாத ஆய்வாளர்களுக்கு தெரியும், அணுமாற்றத்தை பண்ணக்கூடிய பொருள் தான் குருன்னு சொல்லுவாங்க. அப்போ வெள்ளி குருனா வெள்ளிச்சத்தை வந்து குருவாக பண்ணிட்டோம்னா அது எந்த உலோகத்தில் நம்ம கொடுத்தாலும் அது அந்த வெள்ளிச்சத்தாவே பிரதிபலிக்கும். இதுதாங்க அடிப்படை விஷயம். நரம்பு சம்பந்தமான நோய்களுக்கும் இந்த வெள்ளி சுண்ணத்தை நம்ம கொடுக்கலாம். முதல்ல சொக்க வெள்ளி நம்ம வாங்கிக்கிறோங்க. ப்ராசிங் எப்படின்னா, சொக்க வெள்ளி நம்ம கடைகளில் வாங்கிக்கணும். பூண்டு சாறில் 10 முறை உருக்கி சாய்க்கணும். இது நல்லா சுற்றிங்க. சுற்றி பண்ண 10 கிராம் வெள்ளியை உருக்கி 10 கிராம் வெள்ளியம் ஈயத்திலே வந்து வெள்ளியம் டின் மெட்டலுங்குவாங்க. அந்த மெட்டலை கிராஸும் கொடுக்கும்போதுங்க வெள்ளியும் சில்வரும் டின்னும் சேர்ந்து உடஞ்சிரும். அதாவது வெள்ளி உலோகமும் வெள்ளிய உலோகமும் இணையும் போது உடஞ்சி நொறுங்கி போயிடும். அப்போ அந்த நொறுங்கினதை எடுத்தீங்க. நம்ம ஏற்கனவே அபரேக சத்து பிரித்து எடுத்ததெல்லாம் சொல்லியிருப்போம். அந்த அபரேக சத்து இந்த மாதிரி வீரம் கொடுத்து எடுத்து, அபரேக நவநீதமும் வீரமும் கொடுத்து இந்த மாதிரி சத்து பிரித்து எடுத்துக்கணும். இந்த அபரேக சத்து நாம் எடுத்த அந்த வெள்ளியம் உடைச்ச அந்த பவுடரையும் கல்வத்தில் போட்டு இந்த சத்தையும் கொடுத்து அரைக்கும்போது எதில் அரைக்கணும்னா அபரேக ஜெய்நீரில் அரைக்கணும். ஏற்கனவே அபரேக ஜெய்நீர் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அது மாதிரி அரைக்கணும். அதில் போட்டு அரைக்கும்போது இந்த மாதிரி நிறத்தில் வெள்ளி வந்து மடிஞ்சு பவுடர் ஆகும். அப்புறம் இந்த பவுடரை எடுத்துட்டிங்க. நாம் வந்து திருப்பியும் 3 குடம் இதே நீரில் அரைச்சி போடும்போது இந்த மாதிரி வெள்ளி வந்து சுண்ணமாயிரும். இந்த மாதிரி வெண்மையாக சுண்ணமாயிரும். இந்த வெள்ளி சுண்ணம் வெள்ளி குரு இது வந்துங்க, வெள்ளி வந்து நீர்த்தன்மையுடைய உலோகம். அதை வந்து காரத்துக்கு மேல்காரம் ஏற்றினால் அது வாதத்துக்கும் வைத்தியத்துக்கும் கொண்டு போகலாம். இப்போ இதை வந்து வைத்தியத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்னா, நம்ம தாது கல்ப லேகியத்தில் இது கடுகளவு கலந்து சாப்பிட்டோம்னா நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணும், நரம்புகளை பலப்படுத்தும், ஃபெராலிசிஸ் முதற்கொண்டு அனைத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளையும் இது கேட்கும். வெள்ளி வந்து நரம்பை பலப்படுத்தக்கூடியது. சுக்கிர கிரகத்தோட உலோகம். இது நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய இது உலோகங்க. இதை நானோ பார்ட்டிகல்ஸாக உப்பாக மாற்றிட்டோம்னா உடம்புல போய் அணுவாக கலந்து நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை இது செய்யும். சரி, இதை ரசவாதிகள் எப்படி பயன்படுத்தணும்னாங்க, இதில் இருந்து நம்ம காரியம் எடுத்துக்கணும். காரியத்தை 8 கிராம் காரியமும் 2 கிராம் இந்த வெள்ளி குருவும் கொடுத்தீங்கன்னா காரியம் கட்டி அதோட நீர் வாங்கி இந்த மாதிரி வெளிர் மஞ்சள் நிறத்தில் கட்டின உலோகமாக மாறிடும். காரியம் மாறிடும். இந்த கட்டின உலோகம் வந்து ஆசிட்டுக்கு நிற்கும். உப்பு தண்ணி வச்சா பால் வரும் இந்த உலோகத்தில். ஏன் பால் வருதுன்னாங்க, நம்ம எதை வந்து குருவாக பண்ணியிருக்கோன்னா வெள்ளியை குருவாக பண்ணியிருக்கோம். அப்போ ஒரு வெள்ளியை வந்து நம்ம குருவாக பண்ணும்போது நம்ம எந்த உலோகத்தில் நம்ம அதை உருக்கி கொடுத்தீங்கனாலும் எந்த சத்தை கொடுக்குறோமோ அந்த சத்தாவே அந்த உலோகத்தில் பிரதிபலிக்கும். எந்த வித்து போடுறோமோ மரமாக முளைக்கிற மாதிரி வெள்ளியை குரு பண்ணி உலோகத்தில் கொடுத்தீங்கன்னா அது வெள்ளியாகவே பிரதிபலிக்கும் எந்த உலோகத்தில் கொடுத்தீங்கனாலும். அப்போ வெள்ளிச்சத்தை வாங்கி அது பிரதிபலிக்குது. இது கருவங்க கட்டு அப்படின்னு நிறைய பேர் தேடிட்டு இருக்கிறீங்க. இப்படி உருகி கட்டி போயிடும். இந்த மாதிரி கட்டிடும். அதனால் இதை பார்க்குற ரசவாதிகளும் சித்த வைத்தியர்களும் இந்த மாதிரி செஞ்சு பயன்படுத்திக்கிங்க. நன்றி, வணக்கம்.